ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் தீபாவளி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். சிவகங்கை ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவில் புரட்டாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். வந்தவாசி தெய்யாரில் பஞ்சகருட சேவை சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் இன்று காலை சாஸ்திர முறைப்படி சிறப்பாக நடைபெற்றது. இம்மாதம் 20ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு ஆலயத்தில் தூய்மை பணிகள் நடைபெற்றன. இதையொட்டி ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் கோயில் வளாகம், கொடிமரம், பலிப்பீடம், மூலவர் சன்னதி, கோபுர சிகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நீர் கொண்டு சுத்தம் செய்தனர். இதேபோல் ஸ்ரீவாரி சேவகர்கள் மற்றும் ஊழியர்கள் பூஜை பொருட்களை சுத்தம் செய்து பல்வேறு நறுமண திரவியங்களால் தயார் செய்யப்பட்ட கலவையை ஆலய வளாகம் முழுவதும் பூசினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் புரட்டாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக அருள்பாலிக்கும் மூலவருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் பெருமாளையும் எதிரே தனி மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பூப்பந்து எறிதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் கைத்தலமாக தாயார்களை சுமந்து கொண்டு எம்பெருமான் அருகே இருபுறம் எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் பலவித சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். சர்வலங்காரத்தோடு உற்சவர்கள் திருக்காட்சி தந்தருள வேத மந்திர உச்சாடனங்களுடன் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். மேலும் தெய்வங்களுக்கு திருஷ்டி கழித்து திருமண முறைப்பாடுகளை துவக்கினர். குண்டத்தில் அக்னி வார்த்ததும் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த தாயார்கள் சமேத பெருமாளுக்கு பால் பழம் வழங்கப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து கங்கணதாரணம், மாங்கல்ய பூஜை, பட்டு வஸ்திர சமர்ப்பணம் ஆகியவற்றை சிறப்பாக நடத்தினர். பிறகு கன்னிகாதானம் செய்ததும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் மலர்கள் தூவி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து குண்டத்தில் நெய்யுடன் பொறியிடுதல், பூர்ணாகுதி சமர்ப்பித்தல் ஆகியவற்றை நடத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திருத்தணி அருகே இருக்கும் பைரவ கஷேத்திரமாக விளங்கும் நாவலூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் அஷ்டாஷ்டர பைரவ யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் பைரவருக்கு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்களை வளர்த்தனர். தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மகாகுண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். மேடைகள் மீது ஸ்ரீ அஷிதாங்க பைரவர், ருரு பைரவர், ஸ்ரீ சண்ட பைரவர், ஸ்ரீ உன்மத்த பைரவர் உள்ளிட்ட பைரவர்களுக்கு என கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு யாகங்கள் சிறப்பாக வளர்க்கப்பட்டன. மந்திரங்கள் ஓதியபடி ஏராளமான வேத பண்டிதர்கள் குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசம் மற்றும் நவ கலசங்களுக்கு தூப தீபத்துடன் ஆரத்தி காட்டியதும் சப்பரத்தில் உற்சவர் ஸ்ரீ பைரவ சுவாமியை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்களோடு பிரகார உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கைலாய வாத்தியங்களோடு யாகசாலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை கைத்தலமாக ஏந்தி வந்த வேத பண்டிதர்கள் சன்னதியில் அருள்பாலிக்கும் பைரவருக்கு கலசாபிஷேகமும் செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெய்யாறில் பஞ்சகருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் முன்பு கருட வாகனத்தில் உற்சவர் பெருமாளையும் தனி கருடன் மீது சோகத்தூர் ஸ்ரீ யோக நரசிம்மரையும் எழுந்தருளச் செய்து பிரபந்தம் சேவிக்கப்பட்டது. பிறகு உற்சவமூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. இதையடுத்து பாப்பநல்லூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள், நல்லூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள், மூடூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து வாகனங்களில் அமர்த்தி கொண்டு உலா புறப்பட்டனர். பல்வேறு இசைவாத்தியங்கள், பஜனைகள், தாரை தப்பட்டைகள் மற்றும் ஸ்ரீ நிகபாந்த தேசிகன் எதிர்சேவை சாதித்தபடி முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தெய்வங்களை அழைத்து வந்தனர். வழிநெடுகிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பக்தர்கள் 5 ஆலயங்களின் பெருமாள்களை ஒரு சேர தரிசித்து பக்தி பரவசமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வண்ணாங்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அரியநாச்சி அம்மன் கோவில் புரட்டாசி பொங்கல் உற்சவ திருவிழாவையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியே பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் சன்னதியில் பால்குடங்களை சேர்ப்பித்ததும் அருள்மிகு அரியநாச்சி அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. சேலம் நாமமலை ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு தங்கக்கவசம் அணிவித்து கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் கொண்டு அழகாக அலங்கரித்திருந்தனர். தீப ஒளியில் அபயமும் வரதமும் காட்டி ஸ்ரீ சங்கு சக்கரதாரி பக்தர்களுக்கு அழகாக அருள்பாலித்தார். தனி சன்னதியில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரும் விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிய பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். பிறகு கிடையத்தின் மேல் உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை தங்கக்கவச அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அப்போது மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சிறிய ரதத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிற்கச் செய்து தூபம் காட்டி பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பெரிய திருவடியும் சிறிய திருவடியும் தாயார்கள் சமேத பெருமாள் முன்பு ரதத்தில் எழுந்தருளியிருக்க உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி தேரின் மீது மலர்கள் தூவியவாறு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க கோயிலை சுற்றி திருத்தேர் வலம் வந்தது. இதையடுத்து பல்வேறு வீதிகள் வழியாகவும் தேர் உலா வர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பிரசித்தி பெற்ற பேட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. கோயில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் வண்ணப்பட்டு சேலைகள் அணிந்து கிரீடங்களோடு திருக்காட்சி தந்தருளினர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் புன்னகை தவழும் திருமுகத்தோடு பெருமாள் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். சன்னதியின் வெளியே உற்சவ மூர்த்திகளும் தனி மேடையில் சிறப்பு அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருளினர். அழகாக அருள்பாலித்த மூலவர் பெருமாளுக்கு தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் மற்றும் துளசியால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து ஆலவட்டம் வீசி நீராஜனம் சமர்ப்பித்து ஏக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் அனைவருக்கும் துளசி மாலைகள் சாற்றி சடாரி மரியாதை செய்தனர். கோவையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மேடை மீது பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் நெய்யும் பலவித பதார்த்தங்களும் சேர்ப்பிக்கப்பட்டன. பிறகு உபயதாரர்களும் பக்தர்களும் கைத்தலமாக எடுத்து வந்த மூலிகைப் பொருட்கள், வஸ்திரங்கள் ஆகியவற்றையும் சேர்த்து
வேத பண்டிதர்கள் நிறைவாக மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்து குண்டத்திற்கு தீப ஆரத்தி காட்டி ஹோம பூஜையை நிறைவு செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் 79வது திவ்ய தேசமாக போற்றப்படும் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் கோயிலை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் இரண்யாட்சகன் என்ற அசுரன் பூலோகத்தை கொண்டு செல்ல முயன்றபோது வராக அவதாரம் எடுத்து இப்பூவுலகை மீட்டார் விஷ்ணு பகவான். தனது நாயகியுடன் இங்கு தங்கி தனது பயங்கர வராக ரூபத்தை குறுங்க செய்தமையால் இத்தலம் குறுங்குடி என்றானதாக புராணம். பக்தனுக்கு காட்சி தர கொடிமரத்தை விலகி இருக்கச் சொல்லி தரிசனம் தந்ததால் இங்கு மற்ற கோவில்கள் போல் இல்லாமல் கொடிமரம் சற்று விலகி இருக்கும் அதிசயத்தை இன்றும் நாம் காணலாம். புராண பெருமைகள் பல கொண்ட ஸ்ரீ நம்பிராயர் குடிகொண்டு அருள்பாலிக்கும் இந்த திருக்கோயிலை பற்றி இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்குறுங்குடியில் அழகிய நம்பிராயர் கோயில் அமைந்துள்ளது. ஆனந்த நிலைய விமானம் கொண்ட இந்த பழமையான ஆலயம் விசாலமான பிரகாரங்களுடன் பிரம்மாண்ட நுழைவு வாயிலை கொண்டதாக அமைய பெற்றுள்ளது. தூண்கள் நிறைந்த மண்டபமும் தற்போது புதிதாக எழுப்பப்பட்ட ராஜ கோபுரங்களும் பரிவார தெய்வங்களின் விமானங்களும் இந்த கோயிலை மேலும் அழகாக்கின்றன. கோயிலின் உள்ளே உள்ள அர்த்த மண்டபத்தில் ஸ்ரீ பள்ளிக்கொண்ட நம்பி சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள தூண்களில் வடிவமைக்கப்பட்டுள்ள சிலைகள் அக்கால சிற்பிகளின் திறமைகளை பறைசாற்றும் விதமாக அமைய பெற்றுள்ளன. பெண் ஒருத்தி குழந்தையுடன் செல்வது போன்றும் நரசிம்ம சுவாமி இரணியனை வதம் செய்வது போன்றும் சிலைகள் மிக தத்ரூபமாக எழுப்பப்பட்டுள்ளன. ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் தனி சன்னதி கொண்டு இங்கு அருள்பாலித்து வருகிறார். துவாரபாலகர்கள் காவல் காக்க மூலவர் நம்பிராயர் கிழக்கு திசை நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். நம்பியாற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ ராமானுஜரின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கற்சிலை உள்ளது. ராமானுஜருக்கு என தனி சன்னதி இங்கு அமைய பெற்றுள்ளது. வட்டப்பாறை என்ற இடத்தில் ஓடும் ஆற்றில் நீரை பாறை மீது தெளிக்க ஸ்ரீ ராமானுஜரின் திருவுருவம் கல்லில் செதுக்கப்பட்டிருப்பது இன்றளவும் நாம் காணலாம். மலைகள் சூழ்ந்த ரம்மியமாக காட்சியளிக்கும் பகுதியில் அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் கிழக்கே வயல்வெளியின் நடுவே திருமங்கையாழ்வார் திருவரசு என்ற பெயரில் சுவாமியை கைகூப்பி சேவித்தபடி எழுந்தருளி உள்ளார். ஸ்ரீ 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 பேரருளாள ராமானுஜ ஜீயரால் பராமரிக்கப்பட்டு வரும் இங்கு கார்த்திகை மாத ஏகாதசி கௌசிக ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. உற்சவர்கள் தாயார்கள் சமேத நம்பிராயரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்கின்றனர். பட்டாடைகள், பலவித ஆபரணங்கள், கிரீடங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்து உற்சவர்களுக்கு பல்வேறு தீப ஆரத்திகளுடன் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்படுகிறது. விசாலமான பிரகாரங்களுடன் கூடிய மண்டபத்தில் தேவ புராணங்கள் நாடகங்களாக அரங்கேற்றப்படுகின்றன. திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் கோயிலாக விளங்கும் ஸ்ரீ நம்பிராயர் ஆலயத்தை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி வைபவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றபடி தாயார்கள் சமேதராக அருள்பாலிக்கும் மூலவருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் மூலிகைப் பொருட்களுடன் நெய்யும் பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டன. பிறகு அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடன் ஸ்ரீ ராமானுஜரையும் குலுவிருக்கச் செய்து தூபதீபம் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவமூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பிறகு பூஜைக்கப்பட்ட பிரதான கலசத்தை சுமந்து வந்து உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் தீபாரத்தி காட்டியதும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். மேலும் சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் வண்ணப்பட்டாடைகளோடு சாயக்கொண்டை கிரீடங்கள் அணிந்து இருபுறம் நின்று அருள்பாலிக்க, ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அருகே எழுந்தருளியிருக்க தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபம் காட்டி குடை சத்தியம் சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனையும் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திருமஞ்சன சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். விருதுநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் அஞ்சனை மைந்தனுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்து நித்தமும் கை கூப்பித் தொழுதவாறு அருள்பாலிக்கும் அஞ்சனை மைந்தனுக்கு தங்கக் கவசம் அணிவித்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் சன்னதி முன்பு தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் நிறுத்தி தீபம் காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் பெருமாளை ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்து தனி மேடையில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் கோதை நாச்சியாரையும் கொலுவிருக்கச் செய்தனர். தனி சன்னதியில் அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ பத்மாவதி தாயார் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்தார். பிரம்மாண்ட திருமேனி கொண்டு பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பட்டாடை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் கற்கள் பதித்த ஹாரத்துடன் துளசி மாலையும் கஜமாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த சுவாமிக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மேடை மீது அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்தை விசேஷமாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்ததும் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். அம்பிகைக்கு விரலி மஞ்சள், வெற்றிலை, அரளி, செந்தாமரை, வெண்தாமரை, முல்லை, மல்லிகை உள்ளிட்ட மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கலசாராதனை செய்து ஆரத்தி காட்டியதும் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் முதலில் தீபங்கள் ஏற்றி வைத்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் மஞ்சளாலும் பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து திருவிளக்குகளுக்கு தூப தீபம் காண்பித்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்திருக்கும் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தரும் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் கருவறையில் மூலவரை தாமரை பீடத்தின் மேல் அமர்த்தி ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அபயம் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ பூலோகநாதராக அலங்காரம் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி தங்க கவசத்துடன் கிரீடமணிவித்து மலர் மாலைகளும் ரூபாய் நோட்டு மாலையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பீடத்தின் மேல் வலது காலை கீழே இருத்தி இடது காலை மடித்து அமர்ந்து கொண்டு அபயம் காட்டியபடி சங்குச்சக்கரதாரியாக ஸ்ரீ பூலோகநாதர் அழகாக அருள் புரிய நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காண்பித்தனர். தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கோதை நாச்சியார், உற்சவர் சன்னதியில் தாயார்கள் சமேத பெருமாள் ஆகியோரும் விசேஷ அலங்காரங்களோடு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சொக்கநாதபுரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு உக்ர பிரத்யங்கிரா தேவி கோவிலில் உலக நன்மை வேண்டி மகா பிரத்யங்கிரா யாகம் வளர்க்கப்பட்டது. கோயில் மூலவரான அருள்மிகு பிரத்யங்கிரா தேவி சிம்மத்தின் மீது அமர்ந்து அருள்பாலிக்கிறார். 10 தலை நாகம் குடைப்பிடிக்க சூலத்துடன் காட்சி தந்த அம்பிகைக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் மேடை மீது பல்வேறு கலசங்களுடன் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மகா குண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், மலர் மாலைகள், பட்சணங்கள், பலவித பழங்கள் உள்ளிட்டவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் வசுதாரா வழியாக நெய்யும் பிறகு பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓதியபடி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர்.
இதையடுத்து சிம்மவாகினியாக அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவிக்கு கலசாபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் இருக்கும் வசந்த மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு வண்ணப்பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள்பாலித்த உற்சவருக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. கோயில் மூலவரான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ ஹயக்ரீவராக திருக்காட்சி தந்தருள ஆரத்தி சமர்ப்பித்தனர். வலது திருக்கரத்தால் அபயம் காட்டி இடது கையில் ஓலை சுவடி தாங்கி சங்கு சக்கரத்துடன் உற்சவர் பெருமாள் அழகாக திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் தரிசித்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஸ்ரீ குரு பகவான் கோவிலை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்த்தகேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும் அதை ஏற்று ஈசன் போதித்த போது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை 1000 ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோயிலில் கல்லாக இருக்கும்படி சாபம் விட்டதாக புராணம். 1000 ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோசனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன் இந்த ஆலயத்தில் குருவாக குடிகொண்டு அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி இதோ உங்களுக்காக. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். 5 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன. விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே 4 பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும், மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி
கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தக்ஷணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும் கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தூண்களில் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்ப குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாக தேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமய கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தக்ஷணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டை கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியை கல்பவிருக்ஷ வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தக்ஷணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் தீபாவளி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். சிவகங்கை ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவில் புரட்டாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். வந்தவாசி தெய்யாரில் பஞ்சகருட சேவை சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.